கடைசி நாட்களிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை தேவன் கட்டாயம் அவர்களை கண்ணோக்கி தேவன் பார்ப்பார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சுருக்கமான சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியிலிருந்து நான் பலமுறை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. வேதத்திலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துகிற விசேஷம் அனைத்தும் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் இந்த பூமியில ஒரு மனிதனும் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து பரலோகத்துக்கு எழுந்து போனது உண்மைதான். ஆனால் ஆவியானவர் இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது. எல்லா முகத்தையும் பார்க்கும். சில சிவனோட மறைஞ்சு இருக்கிறீங்க, சில முகத்தை தெரிய மாட்டேங்குது. அப்படி வா செஞ்சுக்கணும், உன் முகத்தை தெரிய மாட்டேங்குது, உன் மூச்சுலாம் நான் பார்க்கணும். பக்கத்தில் யாருங்க மோசம் எல்லாரும் ஆமை சொல்ல இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை குறித்து பேசுகிறவங்க கவலைப்பட மாட்டேன்.
did you speak about? ஆனால் யாராவது பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தினால், You ever heard the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால், Anyone speaks against the அவனுக்கு Spirit? இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். Jesus said there is no forgiveness for him. அப்படி என்றால் திருத்துவ தெய்வத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். We say that the Holy Spirit is very important among them. 5 அதிகாரங்களை வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். முடிந்தால் 5 இல்லாவிட்டால் 9 அதிகாரங்களை இன்றைக்கு வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். We're going to go very quickly looking 5 chapters. ஆதியாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்கள் கவனத்துக்கு நீங்கள் கவனமாய் திருப்பிக் கொள்ள வேண்டும். I'm going to turn the focus to Genesis chapter 1 to chapter 9. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் சில காரியத்தை பார்த்து கர்த்தர் சித்தமானால் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கு நான் முடிக்க இருக்கிறேன். We'll look for the first 5 chapters before us. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis 1 verse 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and கையை earth. உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க ஹalleluya. ஆதியிலே எலோஹிம் என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். The Elohim, the Almighty God in the beginning. எலோஹிம் என்று சொன்னால் உருவாக்குகிறவர் என்று அர்த்தம். Elohim means the creator. நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. Our God has many names. அவருக்கு ஜெகவா நிசி என்ற பெயர் சொல்லப்படுகிறது. He is also known as Jehovah Nissi, ஜெகவா ஷம்மா என்று சொல்லப்படுகிறது. Jehovah Shammah, எல் ஷடாய் என்று சொல்லப்படுகிறது. El Shaddai. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி மனிதர்கள் ஆண்டவருக்கு பெயர் வைத்தார்கள். See, men name God after all the situations. ஆண்டவர் மோசேக்கிட்ட பேசும்பொழுது God spoke to Moses. ஆண்டவர் மோசே கேட்கக்கூடிய பேர் உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கும் பொழுது Moses asked the Lord, what is your name? What shall I ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். God said, I am who I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் I am who I am. என்று ஆண்டவர் பேசுகிறார். That's how God spoke. ஆபிரகாம்கிட்ட பேசும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் பேசுகிறார். God appeared to Abraham. God said, I am the Almighty God. அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது மனிதர்கள் தேவனுக்கு பேர் வைக்கிறார்கள். Later on, men began to name God according to the situation. சாமுவேல் எல் ஷடாய், சாமுவேல் ஆண்டவருக்கு எபினேசர் என்று பெயர் வைக்கிறார். Samuel named the Lord Ebenezer. யெகோவா நிசி என்று யோசுவா பெயர் வைக்கிறார். Joshua named the Lord Jehovah Nissi. யெகோவா ஷம்மா என்று நாம் பெயர் பார்க்கிறோம். And as Jehovah Shammah, என்று அநேக பேர்களை ஆண்டவருடைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். the very name of the Lord. அதுல முதலாக வேதத்தில் சொல்லப்பட்ட நாமம் என்று சொன்னால் எல்லோஹிம் என்று பெயர் நாம் பார்க்கிறோம். First name mentioned in the Bible is Elohim. எல்லோஹிம் என்றால் உருவாக்குறவர். Elohim means the creator. எல்லாரும் சொல்லுங்க எல்லோஹிம். Elohim. அல்ல வாய்க்கு சொல்லுங்க எல்லோஹிம். Elohim அப்படின்னா உருவாக்குறவர் அர்த்தம். means the creator. அப்படி ஆண்டவர் வானத்தையும் பூமியை உருவாக்கினவர். God is the creator of heaven and the earth. அவரை படைத்தவர். He's the creator. அவர் உருவாக்குறவர். He's the creator. அது முதலாம் வசனம் சொல்கிறாரு. And the first verse says, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் heavens and earth வானங்களை கர்த்தர் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. the Bible says God created the heavens. ஆதி என்ற வார்த்தை in the beginning என்ற இடத்துல சொல்லப்படுகிறது. It says began in the beginning. ஆனால் எபிரேய புத்தகத்துல But in the Hebrew Bible, யூத வேதத்துல the Jewish Bible, ஆதி என்ற பெயர் அங்க சொல்லப்படவில்லை. the beginning is not mentioned there. காரணம் என்னவென்றால் The reason is அவரே ஆரம்பமாக இருக்கிறார். because He is the beginning. அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவரே ஆரம்பமாக இருக்கிறார். It's the beginning for the Lord. அதனால நம்முடைய ஆண்டவரை அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். The reason we always say He is Alpha and Omega. அது நீங்கள் எபிரேய மொழியிலே பராஷித் எலோஹிம் பரா எஸ்மாய் பரா அசேத் என்று சொல்வார்கள். That's why they say in Hebrew, Barashit Elohim. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கிறார். Means our God is the beginning of everything. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, There we have people of God. உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் ஆண்டவராக இருக்கிறார். God is the author of your life. உங்கள் வாழ்க்கையின் முடிவும் கர்த்தராக இருக்கிறார். He is the end of your life. நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை முதல வைக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். When you put God first, God does the amazing things in your life. ஆண்டவர் வானங்களை படைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. I must say God created the heavens. 3 வானங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வேதாகமத்தில் எழுதப்படுகிறது. In our Christian Bible, we mention about 3 heavens. இஸ்லாமியர்கள் 7 வானங்களை குறித்து பேசுகிறார்கள். The Islamic speaks about 7 heavens. கிறிஸ்தவர்கள் 3 வானங்களை பேசுகிறார்கள். Christians, we speaks about 3 heavens. முதல் வானம் ஆதியாகமம் 1:8 நான் பார்க்கிறோம். First heaven in Genesis 1:8. இரண்டாவது வானம் எபேசியர் 6ஆம் அதிகாரம்
எழுதிக் கொள்ளுங்கள். எழுதுங்க. ஒன்று ஆதியாகமம் 1:8. Genesis 1:8. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது வானம். Ephesians 6 2nd heaven. சங்கீதம் 18:6. Psalms 18:6. 18:16. சங்கீதம் 18:16. 18:16. 3வது வானம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Corinthians. ஆண்டவர் 3 வானங்களை கண்டு படைத்தார். 2 கொரிந்தியர் 12:11. 3 வானங்களை ஆண்டவர் படைத்தார். God created 3 heavens. முதல் வானம் நாம் பார்க்கிற அட்மாஸ்பியர் என்று சொல்லப்படுகிற முதல் வானமாய் காணப்படுகிறது. The first heaven is known as the atmosphere. இரண்டாவது வானம் நாம் பார்க்கிறோம். The second heaven. அதன் பிறகு மூன்றாவது வானம் தேவனுடைய பரலோக சிங்காசனத்தை குறிக்கிறது. And the third heaven, the heavenly throne of the Lord. 3 வானங்களை ஆண்டவர் படைத்தார். God created 3 heavens. வானங்களை படைத்தவர் பல தேவன் பூமியை படைத்தார். And after that, God created the earth. வானத்துக்கும் பூமியும் ஆண்டவர் படைக்கும்போது பல ஆயிரம் வருஷமாகிவிட்டது. It took many years, many thousand years after God நாம் created. வேதத்தை வாசிக்கும்போது ஒரே நாள் படைத்தது போல இருக்கிறது. When you read the Bible, it seems that it's on the first 6 ஆனால் ஒரே days. நாள் பல ஆயிரம் வருஷங்களாக ஆயிற்று. It took thousands of years. தேவன் பூமியை அழகாய் கண்டவர் படைத்தார். God created the earth beautifully. அழகாய் தேவன் உருவாக்கினார். God created it. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, The Bible tells இந்த you பூமிக்குள்ள ஒரு நாள் இருள் தள்ளப்பட்டது. that darkness was sent to the earth. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது During Ezekiel 28, பொல்லாத பிசாசானவன் இந்த பூமிக்குள்ள தள்ளப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. the demon, Lucifer, has been cast out to the earth. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You also read it in Isaiah 16. அதுவே வெளிச்சமாய் இருந்த இந்த பூமி, So the brightful earth, இருளாய் இருந்த பூமி, the earth became dark. தண்ணீரில்லாத இந்த பூமி, The earth became உலகில்லாமல் இருந்த பூமி it was worthless, அப்படியே மோசமாய் விட்டது. so it became void. ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர், But one day the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் இந்த Spirit, ஜனத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். Bible says he was hovering upon the mountain. தேவனை விட்டு போன அந்த பூமி மேல் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். The Spirit of God was hovering over the face of the water. அந்த அசைவை பார்த்து Looking at the movement, நம்முடைய பரமபிதா வெளிச்சம் உண்டாவதாக என்று ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. that was our Heavenly Father sent for a word, say that every எனக்கு time. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, The people of God. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், Why I'm saying this, வெறுமையாக இருக்கலாம், it might be what, இருளாக இருக்கலாம், can be dark, தகுதியற்றதாக இருக்கலாம், worthless, ஒன்றுத்துக்கும் புரிச்சதமில்லாமல் இருக்கலாம். useless. ஆனால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவதில்லை. But if the Spirit move of the Holy Spirit is there, கட்டாயமாக பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும். the word will come forth from the heaven. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் We tell in the name of Jesus today, பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தார் என்றால், if the Spirit of God comes into your life, பரிசுத்த ஆவியானவர் உன் ஞாபகத்துக்குள்ள கடந்து வந்தார் the என்றால், Spirit of God comes into your business, பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திலே காணப்பட்டார் என்றால், the Spirit of God comes into your life, கட்டாய பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும். surely a word will proceed from heaven. உன்னுடைய இருள் வெளிச்சமாகவே மாறும். The darkness will become bright. ஆவியானவரே, கூப்பிடுங்க எல்லாரும் சத்தமா, ஆவியானவரே, The Holy Spirit, நல்ல சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, the Spirit of God, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆவியானவரே. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ளே வந்தார் என்றால் அற்புதம் நடக்கும். the Spirit of God comes into our life, there's miracle. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். Bible says the Spirit of God was hovering on the surface of the water. ஜனம் யாரை எது குறிக்கிறது? What does water speaks about? ஜனம் அபிஷேகத்தை குறிக்கிறது. Water speaks about anointing. ஜனத்தை குறிக்கிறது. Water speaks about people. உலகத்தில் வாழ்கிற மக்களை குறிக்கிறது. Speaks about the people on the earth. அந்த ஜனத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். The Spirit of God was hovering, was moving on the water. விடாமல் அசைவாடிக் கொண்டிருந்தார். Was continuously hovering, அந்த moving, ஜனம் ஒரு உட்கட்டான நிலைமையில் இருளுக்குள்ள மாட்டிக் கொண்டிருக்கிறது. because water was stuck in darkness. ஒரு இருளுக்குள்ள மாட்டிக் கொண்டிருக்கிறது. It was stuck in darkness. பிணக்குக்குள்ள மாட்டிக் கொண்டிருக்கிறது. Weakness. போராட்டத்துக்குள்ள மாட்டிக் கொண்டிருக்கிறது. Struggles. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 படி According to Romans 8:26. நம்முடைய பலவீனத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். In our weakness, the Spirit of God has been interceding for us. தேவனை இருளில் மாட்டிக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்கு மேல், And in the same way as when we are stuck in the dark, உலகில்லாத பூமியின் மேல் upon the firm பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அசைய ஆரம்பிக்கிறாரோ, when the Spirit of God begin to move, அன்றைக்கு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. that's when the word of the Lord proceeds. இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன். In the name of Jesus. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து சொல்கிறேன். Lord, I pray all over the land. இந்த நாள்
in your life. இந்த இடத்துல வாங்க. Come in this place. பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit. வேதம் நமக்கு சொல்கிறது. Bible clearly பூமி says இருளாக இருந்தது. the earth was dark, ஒளியில்லாமல் இருந்தது. it was formless, ஆனால் ஆவியானவர் அசைவாடி நடந்தோம். but because of the movement of the Holy Spirit, ஆவியானவர் அசைவாடி நடந்தோம். because of the movement of the Holy Spirit, வார்த்தை புறப்பட்டு வருகிறது. the word proceeds. எல்லாரும் ஆவியானவர் சொல்றது பாப்போம் விரும்பியோ? Everyone say Holy Spirit. ஜனத்தோட பையன் ஒருவர் ஆவியானவர் சொல்றதுன்னா Holy Spirit. சொல்ற ஆவியானவர். நீங்க ஆவியானவரை கூப்பிட்டனால Because we call the Holy Spirit, பரலோகத்திலிருந்து வார்த்தை வருகிறது. the word proceeds from heaven. வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. இந்த வரப்போகிற 5வது மாதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக போகிறது. We want there to be brightness in your life. வெளிச்சம் உண்டாக போகிறது. There to be brightness in your life. வெளிச்சம் உண்டாக போகிறது. There to be brightness in the life. அந்த மாதம் இப்பட்ட இருள் உன்னை விட்டு நீங்கி விட்டது. Every darkness that you face, the mass form காலகாலமாக உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற இருள் உன்னை விட்டு போய்விட்டது. the darkness that they be following you for days and இயேசுவின் நாமத்தில் இனி இருள் வாழ்க்கை அல்ல. in the name of Jesus, there's no more darkness in your life. இருள் வாழ்க்கை அல்ல. That darkness is not your life. வெளிச்சம் தோன்றுவதாக. Let the brightness come forth. வெளிச்சம் தோன்றுவதாக. Let the darkness come forth. ஓனக சபா வெளிச்சம் தோன்றுவதாக. Let the darkness come forth. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தோன்றப் போகிறது. When brightness is coming forth in your life, எதிர்பார்க்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. we are expecting say amen. ஒரு ஆமென் சொல்லுவோம் எல்லாரும். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருவதாக. Let there be brightness in your life. என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வருவதாக. Let there be brightness in your life. ஆண்டவர் சொல்றார், வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light. அடுத்த வசனம் 4வது வசனம் சொல்கிறது, And verse 4 says, கர்த்தர் இருளும் வெளிச்சத்தையும் கர்த்தர் பிரிக்கிறார். God separated day and night. வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது. Night and the brightness cannot be together. தேவனாகிய கர்த்தர் உங்களை பிரிக்க போகிறார். God is going to separate you. ஆண்டவர் உங்களை பிரித்து உங்களை வாழ வைக்க போகிறார். He's going to separate you and give you life. சூழலால் கர்த்தர் பிரித்து வாழ வைக்க போகிறார். God is going to separate life and truth and give you life. ஆண்டவர் உங்களை பிரிக்க போறார். God is going to separate you. அக்கினியை போல வந்தேன். I came to set you இப்போது free. பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want you to be so kindle and strong. சமாதானத்தை பிரிவினையை கொண்டு வந்தது இயேசு சொல்கிறார். Jesus said, I've never come to bring peace but for separation. இந்த பிரிவினை கர்த்தர் கொண்டு வருகிறார். What kind of separation? இருளான உலகத்துக்கும் நமக்கும் வெளிச்சத்துக்கும் கர்த்தர் பிரிவினை கொண்டு வருகிறார். God brings separation from the darkness of the earth and also அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, dear people of God. இயேசுவின் நாமத்தில் இருள் உன்னை விட்டு விலகி போகிறது. In the name of Jesus, darkness is leaving you. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இருள் உன்னை விட்டு விலகி போகிறது. Darkness is leaving நீ you. பார்க்கிற இருள், Darkness that you see, காணக்கூடாத இருள், darkness that you மறைந்திருக்கிற இருள், can see in darkness, சஞ்சலங்கள், துயரங்கள், suffering and death. இயேசுவின் நாமத்தில் இன்றையோடு உன்னை விட்டு விலகி போவதாக. Is leaving you from today onwards. இன்றையோடு உன்னை விட்டு விலகி போவதாக. Leaving you. இன்றையோடு உன்னை விட்டு விலகி போவதாக. Leaving you from today onwards. வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. Bible clearly says, ஆண்டவர் நிலத்திலே தண்ணீரை ஆண்டவர் உருவாக்கினார். தண்ணீர், God created the water. தண்ணீரை ஆண்டவர் பிரிக்கிறார். God separated it. வானங்களை கர்த்தர் உருவாக்குகிறார். God created heavens. அதுல படிப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். Step by step, the Lord created everything. ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, You read the first chapter. நிலத்தில் இருக்கிற கனிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். God created water. கடைசியாக Lastly, ஆண்டவர் மனிதனை கர்த்தர் படைக்கிறார். God created man. மனிதனை உருவாக்கும் பொழுது When God created man, அவருக்கு இரண்டாவது ஒரு நாமம் சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஒரு நாமம் சொல்லப்படுகிறது. second name was given. இரண்டாம் அதிகாரம், Chapter 2, இரண்டாம் அதிகாரம் 7ஆம் வசனம். verse 7. நீங்கள் பார்த்தீங்க என்றால் வாசிங்க, 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மகிமையாலே தேவனாகிய கர்த்தர் என்று அந்த பேர் சொல்லப்படுகிறது. Say that the second name of the Lord, Lord God. ஒன்றாம் அதிகாரத்தில் கடைசி வரைகளை வாசித்து பார்த்தீங்க என்றால், You read the first chapter to the end. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. His Lord created heaven and the earth. God in the beginning, God created heaven and earth என்று போட்டிருக்கிறோம். God created heaven and the earth. ஆனால் இரண்டாம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது When you go to second chapter, verse 7, Lord God என்று சொல்லப்படுகிறது. actually it's Lord God. அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு கர்த்தர் வித்தியாசமான நாமங்களை ஆண்டவர் படைக்கிறார். So God created man in a different name. யெகோவா யாவே என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. Yehovah Yahweh. யெகோவா யாவே என்று சொன்னால் Yehovah Yahweh. அவர் மனிதனை உருவாக்கினார்.
தூதர்கள் வேற, Angels are different. மனிதர்கள் நீங்கள் வேற. Men are different. எப்போதுமே ஆண்டவர் மனுஷனை உயர்ந்த நிலையில் கட்ட வைத்திருக்கிறார். God always put men above everything. தூதர்களை கர்த்தர் உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறார். God has put men above the angels. அவர்களை எல்லோரும் படைத்தார். Because Elohim created the உங்களை angels. ஜெகோவா யாவே படைக்கிறார். Jehovah Yahweh created you. உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். It means the God who dwells in you. உனக்குள்ளே இருக்கிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர். Almighty God lives in you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Dear people of God, நீங்க வேற, you are different. நீ வித்தியாசம். You are different. நீ ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. You are a child of God. கர்த்தருடைய நிழலா படைச்சிருக்கிறார். God is created in His image. நீ ஆண்டவருடைய உயிர். You are God's bride. அவன் மரணம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஆண்டவருடைய உயிர். You are God's bride. நீ ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. You are God's favorite child. நான் சொல்றேன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். I will say that these people I formed for myself. எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் செல்ல பிள்ளைகள். I formed them for myself. ஆகவே அந்த ஆண்டவர் ஒரு நாள் கூட தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். God will never give up on the children of God. நீங்க விலையேறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். You are the children of God. ஓ, நீங்க விலையேறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். You are the children of God. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த வாசம் நான் விலையேறப்பட்டவன். Name I am precious. அடி சொல்ல நான் விலையேறப்பட்டவன். நல்ல சத்தமா சொல்ல நான் விலையேறப்பட்டவன். Precious. நல்ல சொல்ல நான் விலையேறப்பட்டவன். I am precious. எல்லாரும் சொல்ல நான் விலையேறப்பட்டவன். I am precious. ஏன் விலையேறப்பட்டவன் தெரியுமா? You know why I am precious? பரிசுத்த ஆவியானவர் தூதர்களுக்குள்ள வாசம் பண்ணவில்லை. The Holy Spirit is never dwelt among the angels. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிற யாருக்குள்ள வாசம் பண்ணல. Never dwelling in anyone in heaven. திருத்துவ தேவத்தில் ஒரு தெய்வம் பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் உனக்குள்ள மட்டும்தான் வாசம் பண்ணுகிறார். The living God is one among the Trinity God. It lives in அப்படி me. என்றால் நீ வித்தியாசமான ஒரு பிறவி. It means that I am different. ஆண்டவர் உன்னை உயர்ந்த நிலையில பார்க்கிறார். God is looking you in a different way. கைகளை உயர்த்தி உடனே சொல்ல மாட்டீங்களா? கட்டுப்பட்டு வேகமாக போகிற வேகமாக சொல்லுகிறது. Bible clearly says, ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்று படைத்தார். God created Adam and Eve. எல்லாவற்றையும் தேவன் ஆளுகை செய்ய சொன்னார். God asked them to guard. தகவல் சொல்லு. 1 வசனம் 26, Chapter 1, verse 26 and 28. கர்த்தரை ஆசீர்வதித்து பூமியை ஆளுகை செய்ய சொன்னார். God blessed them and said, "I am dominating over the earth." பெருக சொன்னார். Ask them to multiply. பெருகணும். ஒரு ஆள் சொல்லுவார். Multiply. மனுஷனா இருந்தா பெருகணும். The man should multiply. வரவனாசரி கையை உயர்த்தி ஒரு ஆளுகை சொல்லுவார். மனுஷனா இருந்தா பெருகணும். பெருக்கல் வேணும். ஒரு ஆள் சொல்லுறார். You need to grow, you need to multiply. சொல்லுறார். அல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. பெருகிக் கொண்டே இருந்தார். பெருக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். God commanded man to multiply. சகல அதிகாரத்தை கர்த்தர் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். God gave Adam all the authority. அங்கு கடந்து போனது Days passed by, சத்துருவானவன் மிக தந்திரமானவன். the cunning demon. அவனுக்கு எப்போதுமே தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பது அவனுக்கு பிடிக்காது. Satan will never prefer people of God is happy. ஏன் அவ்வளவு கோவம்னா, Why is so angry? பரலோகத்தில் இருந்தால் ஆண்டவர் அவனை பூமிக்கு தள்ளினார். Because in the heaven God cast him into the இப்போ earth. பூமியும் தேவன் திரும்ப எடுத்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய அசைகளை மட்டும் அதை திரும்ப உருவாக்கினார். And even the earth God took it back because of the movement of the Holy அவனுடைய Spirit. இடம் இன்னும் கீழே இருந்துச்சு. So his status went even below that. டென்ஷன் ஆயிட்டான். So he's so angry. கோபம் ஆயிட்டான். He's so annoyed. எப்படியாவது தெய்வத்தை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். He wanted to revenge the Lord. எனவே ஏகால மூலியமாக Through Eve, ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி he hurt the Lord. ஆதாமும் ஏகாலும் பாவம் செய்தார். Even when Eve commits sin, ஆனால் ஆண்டவர் அன்புள்ள தேவன். but God is God of love. ஆண்டவர் அன்புள்ள தேவன். God is God of love. ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் பாவம் செய்து விட்டான் என்று. God knows that Adam has sinned. ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று. God knows that Adam have never heeded the voice of God. ஆனால் பாசமுள்ள தேவன். But God of love. அவர் இறங்கி ஒரு சாயங்கால வேளையில் That even in child God ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி asked Adam, "Where are you?" ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அவனை தேடி வருகிறார். 8ஆம் வசனத்திலே Chapter 3 of Genesis, the Lord came looking for him. 1ஆம் வசனத்திலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? And the Lord said, "Where are you?" இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் துடித்துக் கொண்டிருக்கிறது. And even today the voice of the Lord has been heard. என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறீர்கள்? Where is my children? என் சமூகத்தை விட்டு தூரம் இருக்கிறீர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? Are you away from my presence? Where are
chosen you. உன்னை முன்குறித்தார், He pointed you. உன்னை ஆசீர்வதித்தார், He blesses you. உன்னை நிரப்பினார், He filled you. மகிமையினால் உன்னை முடிசூட்டினார். Covered you with the glory. ஆனால் இப்போது பிசாசுடைய சத்தத்தை கேட்டு But you heeded the voice of Satan. கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிறே அன்புடைய பிள்ளையே, People are going to run away from the Lord. இந்த காலையில் நம்முடைய பாசக்காரர்களே அவன் நோக்கி வருகிறார். And today in the morning, the love of God, the Lord is அவனுக்கு coming. சத்தமும் காது கிழிப்பதாக. The love of the Lord is coming towards you. பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? My child, where are you? நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? நீ பாவம் செஞ்சு விட்டாய் என்று எனக்கு தெரியும். I know that you commit sin. நீ செய்த எல்லா காரியமும் எனக்கு தெரியும். I know everything that you have done. ஆனால் தேவன் அவனை சாதிக்காமல் But yet God has never killed அவர் us. அவனை தேடி வருகிறவராக இருக்கிறார். The God to come after us. அன்பான தேவ பிள்ளைகளே, The people of God. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நாம் தவறி போகிறோம். In many ways in our life we have done எத்தனையோ sin. விஷயங்களை கர்த்தரை விட்டு தூரம் போகிறோம். We have gone away from the Lord. ஆனால் நாம் அவரை விட்டு தூரம் போனால் Even when we go away from the Lord, ஒவ்வொரு வினாடியும் விடாமல் நம்மை தேடி வருகிறவர் அன்பின் பரிசுத்த ஆவியானவர். the living God is a loving God who comes after us every moment. என்றைக்கும் நீ ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்து ஆண்டவரே நீ போதும் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். When you come to the presence of God, say, Lord, you are enough of me is able to change your life. எல்லா வாயிலும் சொல்ல பரிசுத்த ஆவியானவரே. God say, Holy Spirit, அது கேட்க சொல்ல பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit, Holy Spirit. Holy Spirit, சொல்ல Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீர்களா? வேகமாக முடிக்கிற கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாம இருப்போம். மனிதன் பாவம் செய்தான், When sin, கர்த்தரை விட்டு தூரம் போனான். he went away from the அவர் Lord. தேவ சமூகத்தை விட்டு அவர் துரத்தப்பட்டார்கள். He was thrown away, cast away from the presence of தேவ God. சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். When they have been thrown away from the presence of God, ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடலை. yet God never forsake them. 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, Chapter 4 says, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து God blessed them. ஆண்டவர் அவர்களுக்கு காயினும் ஆபேலும் ஆண்டவர் கொடுத்தார். God gave them Cain and Abel. என்ன சொல்றார்? காயின் ஆபேல். Cain and Abel. காயின் காய்கறி, ஆபேல் ஆடு மாடு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, காயின் காய்கறி, ஆபேல் ஆடு மாடு. ஒரு ஆமென் ஆடு மாடு சொல்லுங்க. என்ன சொல்ற? காயின் Cain, என்னது? vegetation. காய்கறி, ஆபேல் ஆடு மாடு. ஒரு ஆமென். 2 பேர் பைபிள் சொல்லுது. Bible says, இதுக்கு 2 பேர் தேவ சமூகத்தில் தகனங்களை கொண்டு வருகிறார்கள். both of them God sacrificed the Lord. கர்த்தர் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. God had never accepted the offering. ஆண்டவர் ஆபேலுடைய அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். But God accepted the offering of Abel. ஆகவே என்ன நடக்கிறது? So what happened was, ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்? அது முதல்ல கேள்வி. ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்? God could never accept his 4ஆம் offering. அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, 4:4 says கர்த்தர் ஆபேலும் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். that God accepted the offering of Abel. காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிற முதல் என்பதாக கர்த்தர் முதல் ஒன்று அங்கீகரிக்கிறார். Before God accept your offering, God must accept நீ it. அங்கீகரிக்கப்பட்டா If you have been accepted, காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். God accept your offering. ஆமென். பக்கத்து வசனம் ஒண்ண முத ஆண்டவர் அங்கீகரிக்கணும். Because you need ஒண்ண God. முத கர்த்தர் அங்கீகரிக்கணும். God need to accept you. ஆண்டவர் முத ஒண்ணு அங்கீகரிச்சாலே நீ ஆசீர்வாதமா இருப்ப. Then you will be blessed. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். சொல்லுங்க ஒரு ஆளே இல்லையா? எல்லா நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அங்கீகரிங்க அப்படி சொல்லவா இருப்போம். God accept you, Lord. நீங்க சொல்றத பார்த்தா அவர் ஓடி வர அந்த மாதிரி சொல்லுங்க. எல்லா நெஞ்சில கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அங்கீகரிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அங்கீகரிங்கப்பா. ஆமென். ஆண்டவர் உன்னை அங்கீகரிச்சிட்டாருன்னா அற்புதம் தானா நடக்கும் சார். You will see the miracle. இன்னைக்கு காலையில ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தை அங்கீகரிச்சே ஆகணும். Today, God will accept you and your family. அங்கீகரிக்கப்பட்டவன் நீ செலுத்துற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். And that's when God will accept your offering. ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கவில்லை. See, God will never accept அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. and his offering. ஆகவே அவனுக்கு கோபம் வந்தது. So he was angry. பிசாசு உள்ள நுழைஞ்சான். And Satan entered into சொந்த him. சகோதரன் அவன் கொன்று போட்டான். He murdered his own brother. முதலாக உலகத்தில் கொடுமையான ஒரு பாவ கொலை நடக்கிறது. First murder on this earth. சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். Satan was rejoicing. சாத்தானுக்கு ஒரே மகிழ்ச்சி. He was rejoicing என்னுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. that his plan succeed. அநேக நேரத்தில் நம்ம சுத்தி இருக்கிற சில சாத்தானை அப்படிதான் நினைக்கிறோம். Most of the Satan around us will think that. உங்களுக்கு வரலாறு நினைக்கிறேன். அநேக நேரத்தில் நம்ம சுத்தி இருக்கிற சில சாத்தானை அப்படிதான் நினைக்கிறோம். Most of the Satan around us will think that. முடிஞ்சி That is over. அவ்வளவுதான் That's செத்தாண்டா நினைச்சாங்க. that you are dead. ஆனா
பிசாசு. சொல்ல மாட்டீங்க, மாமா மச்சான் மாதிரி சொல்றீங்க. டேய் பிசாசு, நீ தோத்து போனவன். ஆண்டவர் எனக்கு ஒரு புது வழி திறப்பார். God is a great way. புது வழி திறப்பார். புது வழி திறப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவார். சத்தமா அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. ஆதாமுக்கு 130 வயசு வருகிறது. ஆதாமுக்கு 130 வயசு. Adam was 130 years. முக்கியமாக கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 130 வயசுல 130 years. 5ஆம் அதிகாரத்துக்கு ஏதாவது திருப்பிக் கொள்ளுங்கள் கவனத்துக்கு. It's the chapter 5 to your. வேகமாக டச் சொல்ல சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆதாமை ஆண்டவர் திரும்ப ஆசீர்வதித்து God blessed Adam again. தன்னுடைய சாயலால் ஆண்டவர் சேத் என்ற ஒரு குமாரனை கர்த்தர் கொடுக்கிறார். And God gave him Seth. ஆதாம் மொத்தம் 930 வருஷம் வாழ்ந்தார். Adam lived total 930 years. ஆதாம் எத்தனை வயசு வாழ்ந்தாரு? 130. ஒரு பைபிள் தான பாக்குறீங்க, நான் பார்த்து கரெக்டா சொல்லுங்க. ஆதாம் எத்தனை வயசு வரை வாழ்ந்தாரு? 930. 930 வருஷம் வாழ்ந்தார். ஆதாம் 800 வயசு வரைக்கும் வாசிங்க 3வது வாசிங்க. ஆதாம் 130 வயதான போது ஆ. தன் சாயலால் தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றார். 130 வயசு தாண்டா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். 130 சேத்தை பெற்றெடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க சேத். சொல்லுங்க சேத். சேத் என்றால் Seth means தேவன் நியமித்தார் என்று அர்த்தம். that God appointed. எல்லாரும் சொல்லுங்க நியமித்தார். Appointed. ஆதாம் சொல்றார். Adam said, 3வது பிள்ளையை பார்த்து சொல்றான். he told the third son, எப்பா ஆண்டவர் ஏதோ ஒன்று நமக்கு நியமிச்சிட்டாருப்பா. God has appointed something. என்ன நியமிச்சிட்டாரு எது நியமிச்சிட்டாரு தெரியாது. We don't know what God has appointed. ஆனா ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு நியமிச்சிட்டார். God has appointed something. அவர் செய்ய நினைத்தது தகைவதா. No purpose of the Lord can be hidden. இப்போ ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கேளுங்க. Listen carefully. விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் சத்தமா நீங்க ஆமென் சொல்லி நம்புறேன். You believe you say amen. கொரோனாவோட தப்பிக்க வைத்த தேவன், God will deliver you from accident. ஆக்சிடென்ட்ல தப்பிக்க வைத்த தேவன், God will deliver you from மரண accident. படுக்கையில காப்பாற்றின தேவன், Deliver you from death. தேவனால குற்றச்சாட்டுகளோட ரட்சித்த தேவன். God will deliver you from accusation. இன்னும் வாழ வைக்கிறார்னா, Give you life. இன்னும் காப்பாற்றுறார்னா, ஆண்டவர் உன் மேல ஏதோ நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்றவர் ஆமென் சொல்லுங்க. God has already appointed a great thing in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கண்டு வச்சிருக்கிறார். ஆண்டவர் மேலானதை கண்டு நினைச்சிட்டார். இந்த மனுஷன் உனக்கு தேவன் மேலானதை வைத்திருக்கிறார். சொல்லுங்க மேலானவைகள். சொல்லுங்க மேலானவைகள். சொல்லுங்க மேலானவைகள். அல்லாத வாழும் கர்த்தர் எனக்கு மேலானவைகள். ஆண்டவர் இந்த வாழும் எனக்கு மேலானவைகள். இந்த ராத்திரி முழுவதும் மேலானவைகள். கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்கள், மேலான நன்மைகள், மேலான கிருபைகள், மேலான தயவு கர்த்தர் எனக்கு வைத்திருந்த விசுவாசிக்கிற பிள்ளைகள் வந்து கையை உயர்த்துகிறார்கள். ஆண்டவர் நமக்கு மேலானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். சேத் ஆண்டவர் மேலானதை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். God has appointed something in my life. அதில் சொல்லுங்க, I know. சொல்லுங்க, I know. I know. I know. I know. ஆண்டவர் எனக்கு மேலானதை கர்த்தர் எனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படி சொல்றாங்க மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லாதீங்க, அப்படியே உட்காருங்க, ஒண்ணும் கிடைக்காது இயேசுவின் நாமத்தில். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I know. I know. I know. I know. கர்த்தர் எனக்கு மேலானதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்றவர் ஆமென் சொல்லுங்க. I know. இப்ப நான் தடமாறலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு மேலானதை வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று எனக்கு நியமித்திருக்கிறார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது. God has appointed something for me. ஆண்டவர் எனக்கு மேலானதை கர்த்தர் நியமித்திருக்கிறார். 6ஆம் வசனம் சொல்கிறது, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேத்து 105 வயது இருக்கும் பொழுது அவனுக்கு ஏனோஷுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறார். சேத்து என்ன நினைத்தான்? என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவை My father, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் திறந்து விட்டார். God had thrown him away from the Garden of Eden. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாரு. My
father may toiling so hardly. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நிலையில்லாத வாழ்வை கர்த்தர் நியமிச்சிட்டார் போல. So maybe God has appointed mortal life. இப்படிதான் நிலையில்லாம ஒவ்வொரு விடாவிடாம மாறி அலையணும் போல. Maybe I have to go wandering. ஒவ்வொரு பட்டணமா மாறணும் போல. I have to go country after country, house after house, keep on changing work, wherever, நிலையில்லை, வாழ்க்கை நிலையில்லை. There's nothing stable and there's nothing stable in my life. என் வாழ்க்கை நிலையில்லாமல் இருக்கிறது. It's unstable life. ஆண்டவர் எனக்கு நிலையில்லாத வாழ்வை கர்த்தர் நியமிச்சிட்டார். God has appointed something which is not stable. என்னோட ஏனோஷ் என்று பெயர் வைக்கிறார். And he named Enoch. சேத் என்றால் நிலைத்தார் அர்த்தம். Seth means appointed. ஏனோஷ் என்றால் நிலையில்லாத வாழ்வு என்று அர்த்தம். Enoch means unstable. அடுத்த வசனம் சொல்கிறது 90 வயதிலே ஏனோஷ் 90 வயதிலே When he was 90, அவனுக்கு கேனா என்ற பெயர் சொல்லப்படுகிறது. he gave birth to Canaan. கேனா என்ற ஒரு குமாரன் பிறக்கிறான். Canaan கேனா என்ற துக்கம் என்று அர்த்தமா. means sorrow. இவன் என்ன சொல்கிறான்? What he says, ஆமா நிலையில்லாத வாழ்வு. yes, it's a mortal ஒரு life. மனிதனுக்கு நிலையில்லாத வாழ்வு வரும்பொழுது When a man goes through அவன் unstability in துக்கம் life, நிறைந்தவனாய் காணப்படுகிறான். he becomes sorrowful. துக்கம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். He becomes sorrowful. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, They be a people of God. நீங்கள் அப்படி அறிக்கை செய்யக்கூடாது. You should not confess that. என் வாழ்க்கை நிலையில்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. You should not say my life is என்னதான் unstable. என் வாழ்க்கை நிலையில்லாமல் இருந்தாலும் Whether it's mortal life, மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் even though it's a valley of death, வேதனையாக இருந்தாலும் even though it's death, கவலையாக இருந்தாலும் even though it's sorrow, கஷ்டமாக இருந்தாலும் suffering, சங்கீதம் 23:4 உண்மையான வசனம். Psalms 23:4 are the true words. மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பிள்ளாப்புக்கு பயப்படே காரணம் தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்கள் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்கிறவராய் இருக்க வேண்டும். People of God should always confess. ஓ எனக்கு நிலையில்லாத வாழ்வு கிடையாது. Oh, I'm not going to be unstable. எனக்கு துக்கம் நிறைந்த வாழ்வு கிடையாது. I'm not going to have a life எனக்கு of ஒரு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். blessing. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. அதை கை வைத்து சொல்லி என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. ஏனென்றால் The reason வேதம் நமக்கு சொல்கிறது, Bible says கேனானுக்கு 20 வயசு வரும்பொழுது when Canaan was 70, 12வது வசனத்துல verse 12, ஆலேயாவை பெற்றெடுக்கிறார். he gave birth to Mahalalel. ஆலேயா என்றால் the blessed God. Mahalalel means the blessed God. ஆசீர்வதிக்கிற கர்த்தர். The blessed God. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். Our God bless us. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். Our God bless us. இந்த 5 நாட்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. You be blessed in இந்த the 5 next நாட்கள் கிருபை நாட்களாய் மாறுவதாக. days of grace. உங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகுவதாக. And grace increase. தயவு வருவதாக. Favor. அற்புதம் நடைபெறுவதாக. அதிசயம் நடைபெறுவதாக. In the mighty name of Jesus. I declare in the mighty name of Jesus. May the grace of God come upon you. May the grace of God come upon you. ஆண்டவருடைய கரம் உங்களை கடந்து வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய தலையை கை வைத்து சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless me. ரொம்ப கேவலமா சொல்றீங்க. தலையில கண்ணை அட்டிங்க, நல்ல வேகமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless me. ஆசீர்வதிப்பார். God bless me. எழுதிக் கொள்ளுங்கள். சேத் என்றால் நேரிட்டார் என்று அர்த்தம். Sick means appointed. இரண்டாவது வசனம் ஏனோஷ் என்றால் நிலையில்லாத வாழ்வு. Enoch means unstable கேனா என்றால் life. துக்கம் என்று அர்த்தம். Canaan means sorrow. மகானேலா என்றால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். That means God of blessing. அடுத்து அவனுக்கு மகானேலாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் தான் யாரு? And then Mahalalel gave birth to Jared. எல்லாரும் சொல்லுங்க ஜேரட். Jared. எல்லாரும் வாய்க்கு சொல்லுங்க ஜேரட். Jared. வாய்க்கு சொல்லுங்க ஜேரட். சொல்லுங்க யாரு? எல்லாரும் சொல்லுங்க ஜேரட். கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க ஜேரட். Jared. ஜேரட் என்றால் இறங்கி வந்தார் என்று அர்த்தம். Jared means came down. இந்த காலையிலே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இறங்கி வந்தார் என்று அர்த்தம். It means that the blessing God will come down. இந்த சொல்
ஹalleluya 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 அவர் இறங்கி வர போகிறார். He's going to come down. அந்த பையனுக்கு மகனுடைய பிள்ளைங்கிற பேர் வைக்கும்போது ஜெரமி மேனுவல் என்ற பேர் வைத்தேன். In the child Jeremy. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஜெரமி மேனுவல் பேர் வச்சேன். Name Jeremy Manuel. யா ஜெரமி மேனுவல் ஜெரமி இறங்கி வர இமானுவேல் கூட இருக்கிறவர். இறங்கி வருகிறவர் நம்மோடு கூட இருப்பார். The one who come will be with you. அது அறிக்கை செய்யணும். நாமே சொல்லலாம். Confess it. யாரே கர்த்தர் இறங்கி வந்தார். Shepherd God came down. அவர் இறங்கி வருகிறார். He comes down. பிள்ளைகள் கூப்பிடுவர் இறங்கி வருகிறார். When the children calls, the Lord comes down. இரவு 8:33 சொல்லி அவர்களை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மனோரத்தை கொடுப்பேன் சொன்னாரே. ஏன் சொன்னார்? அவர் இறங்கி வருவதற்காக தான். The Lord said, call unto me and I will நீ come. கூப்பிட்டால் அவர் இறங்கி வருவார். When you call, the Lord நீ will come. கூப்பிட்டால் அவர் இறங்கி வருவார். Call, the Lord will நீ come down. கூப்பிட்டால் அவர் இறங்கி வருவார். He'll come down. எல்லாம் சத்தமா கூப்பிடுங்க பரிசுத்த ஆவியானவரே. சத்தமா சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே. இறங்கி வாங்க. அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். அவர் வந்தால் தலையெழுத்து மாறும். எங்களாமே சொல்வார்கள். யாரை தந்தால் அவர் இறங்கி வந்தார் என்று அர்த்தமாம். Shepherd means came down. அதற்கு வேதம் நமக்கு சொல்கிறது 21 வசனத்திலே In verse 21, ஏனோக்கை அவர் பெற்றெடுக்கிறார். named Enosh. ஏனோக் என்றால் Enosh means, ஏனோக் என்றால் Enoch means, ஏனோக் ஏனோக் என்றால் Enoch means போதனை என்று அர்த்தமா? teaching. போதனை போதிக்கிறவர். The one who teach. நம்ம ஆண்டவர் இறங்கி வந்து சும்மாவே அப்படியே சைட் காட்டிட்டு இருக்கிறவர் அல்ல. போதிப்பார். When the Lord comes down, he will teach us. சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். He will lead us into the truth. கைப்பிடிச்சு நம்மை கடைப்பிடிச்சு நடத்துவார். How go ahead and lead us. அவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், எழுதுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை நடக்க பழக்கிற தேவன். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னார், மற்ற தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். மற்ற தேவர்கள் இருக்கிற இடத்துல இருப்பார்கள். அவர்களுடைய ஆண்டவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து கையை பிடிச்சு நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. We have a great God. எனக்கு பெரிய தெய்வம் உண்டு. Oh, we have a great God. தேவன் நமக்கு உண்டு. அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். He gives the wisdom. அவர் நமக்கு அறிவை தருகிறார். He gives the knowledge. கரம் பிடித்து நடத்துகிறார். He will uphold us. கரம் பிடித்து நடத்துகிறார். Uphold us. கரம் பிடித்து நடத்துகிறார். Uphold us. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். ஏனோக் என்றால் போதனை என்று அர்த்தம். Enoch means teaching. ஏனோக்கோடு கடந்து நடந்தால் God walked with Enoch. ஆண்டவர் 300 வருஷம் ஆண்டவர் ஏனோக்கோடு நடக்கிறார். God walked in 300 years. அவர் என்னங்க போதிருப்பார்? What did God teach? வசனம் நமக்கு சொல்லுகிறாரு. The Bible says ஏனோக்கு மத்துஷிலா என்று சொல்ல ஒரு பிள்ளை பிறக்கிறார். that Enoch gave birth to Methuselah. மத்துஷிலா என்றால் அவருடைய மரணம் என்று அர்த்தம். Methuselah speaks about the death. He's dead. மரணம் எல்லாம் சொல்லுங்க மரணம். He's dead. எல்லாம் சொல்லுங்க மரணம். He's dead. ஏனோக்கு என்ன சொல்றாரு? ஏனோக்கு என்ன சொல்றாரு? What Enoch says, ஆண்டவர் சொன்னாரு, God told me இதோ ஒரு மரணம் நடக்க போகிறது. there's going to be a death. ஒரு மரணம் ஒன்று நடக்க போகிறது. There's going to be a death. என்ன மரணம்? One death. ஒரு ஆண்டவராகிய தேவகுமாரன் வந்து இந்த பூமியில பிறக்க போகிறார். And the Son of God will come to this earth. அந்த மரணத்து மூலமா நமக்கு ஒரு விடுதலை வர போகிறார். And through his death, we come அதனால to நம்ம the எல்லாரும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். Jesus Christ, the Almighty God, who died for me. உலகத்துக்கு மரித்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். The only true God who died for the universe. நமக்காக மரியாள் மரிக்கவில்லை, Not Mary, யோசேப்பர் மரிக்கவில்லை, not Joseph, பேதுரு மரிக்கவில்லை, not Peter, முகமது மரிக்கவில்லை, சிவன் மரிக்கவில்லை, not பாபா மரிக்கவில்லை. Baba. இயேசு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு மரித்த ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். He is the only true living God who died for us. நமக்காக மரித்த ஒரு தெய்வம் என்றால் இயேசு மட்டும்தான். He is the only true God who died for us. நம்முடைய பாவத்துக்காக மரித்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். The only true God who died for our sin. இயேசுவின் மரணம் இந்த பூமி அதர பண்ணுகிறது. The death of Jesus brings shook the earth. இயேசுவின் மரணம் நரகத்தை அசைத்தது. It trembles the hell. பரலோகத்தை கலக்கம் உண்டாக்கிறது. And there was the shaking heaven. ஆண்டவர் இயேசுவின் மரணம் விலையேற பெற்றது. Precious
போட்டுச்சா அவசர புத்தி. சரி, யாரை கேட்டால் இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். He came down. ஏனோக் என்றால் போதனை என்ற அர்த்தம். His teaching. மத்துஷிலா என்றால் அவருடைய மரணம் என்ற அர்த்தம். Methuselah means his death. லாமேக் என்றால் வல்லமை என்ற அர்த்தம். Lamech means power. எல்லாரும் சொல்லுங்க வல்லமை. Power. வல்லமை. Power. எல்லாரும் சொல்லுங்க வல்லமை. Power. வல்லமை இல்லாம வல்லமையா சொல்லுங்க வல்லமை. ஆமா, இந்த வல்லமை. இப்போது நோவா சொல்லுங்க எல்லாரும் நோவா. Noah. நோவா என்றால் தேற்றவன் என்ற அர்த்தம். Comforter. நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். I want to say something over here. நோவா வெளிப்படுவதற்கு முன்பதாக Even before Noah was revealed, ஆதாம் மரித்தால்தான் நோவா வெளிப்பட முடியும். only you need Adam to die. வசனம் வாசித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. We come to chapter 5. 5ஆம் அதிகாரம் வேதம் நமக்கு சொல்கிறது. Bible says, இந்த ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 9 வாசிக்கிற வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் சேத்தை அதை பெற்றான். மானிட்டர் ஆத்தியோட மைக்க மானிட்டர் கொடுங்க. 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரின் குமார்த்திகளை பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 900. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். எத்தனை வருஷம் ஆதாம் வாழ்ந்தார்? எல்லாரும் சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆதாம் வாழ்ந்தார்? கவனமாக கேளுங்க, கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். நமக்கு சமயம் போதாத வேகமாக நான் முடிக்க இருக்கிறேன். உங்களுக்கு புரிந்த அளவுக்கு மட்டும்தான். இந்த ஸ்கிரீனை பாருங்க. இப்போது ஸ்கிரீனை பாருங்க. ஆதாம் முதல்ல நான் கொடுத்தேன், அது கொடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துரு. ஓகே, ஆதாம் ஆதாம் ஆதாம். ஓகே, ரைட். ஆதாம் எத்தனை வருஷம் வந்தா? 930 வருஷம். 120 வயசு, 130 வயசுல சேத்து இல்லம்மா, இது இல்லம்மா, ஒண்ணு நான் உனக்கு ரைட். இது இறக்க முடியுமா? இது இறக்க முடியுமா? கீழே கொஞ்சம் இறக்க முடியுமா? அந்த மேல. ஓகே, சேத்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 130 வயசுல சேத்து ஏனோஷை பெற்றெடுத்தான். 130 வயசுல ஏனோஷ் 105 கணக்கு பண்ணி பார்த்தா 235 வயசு. ஆமாவா இல்லையா? ஆதாமுக்கு இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க? ஆதாமுக்கு 235 வயசு. கேனா பிறக்கிறான் 90. 5 9 வாசிங்க. 5 9. ஏனோஸ் 90 வயதான போது ஏனோஷ் 90 வயதான போது கேனானை பெற்றான். 235 பிளஸ் 90 325 வயசு. கேனான் பிறக்கும் போது ஆதாமுக்கு 325 வயது. அடுத்த வாசிங்க. 5 12. கேனான் 70 வயதான போது மகலாலேயை பெற்றான். மகளாலை பெற்றெடுத்தான். மகளாலை பெற்றெடுக்கும் போது ஆதாமுக்கு 395 வயது. அடுத்து 5 வயது. மகலாலே 65 வயதான போது யாரேத்தை பெற்றான். அப்போது ஆதாமுக்கு 460 வயசு. அடுத்து 5 18. யாரே 162 வயதான போது ஏனோசை பெற்றான். அப்போது ஆதாமுக்கு 622 வயசு. கவனிங்கள், ஏனோக்கு யாரை இருக்கும்போது ஆதாம் உயிரோடு இருந்தாரா இல்லையா? ஆதாம் உயிரோடு இருந்தாரா இல்லையா? இருந்தா என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்து வாசிங்கள். 5:21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்போது ஆதாமுக்கு 687 வயசு. ரைட். அடுத்து மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். லாமேக்கை பெற்றான். அப்போது ஆதாமுக்கு 874 வயசு. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போது 1056 வயசு இருக்க வேண்டும். அப்ப நீங்க கழிச்சு பாருங்க எவ்வளவு வருது. கழிச்சு பாருங்க, மைனஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது. அப்பனா நோவா பிறக்கிறது முன்னே ஆதாம் மரித்து விட்டான். நோவா பிறக்க வேண்டும் என்றால் ஆதாம் மரிக்க வேண்டும். நான் சொல்லுற சத்தியத்தை கவனமாக கேளுங்கள். உனக்குள்ள இருக்கிற சுயம் அந்த ஆதாம் மரித்தால்தான் பரிசுத்த ஆவியானவர்
to die so the Spirit of God. சபையை கவனமாய் கேளுங்கள். Listen carefully. நம்ம எல்லாருக்குள்ளே ஆதாம் ஒருவன் இருப்பான். There is an Adam and man, an earthly, fleshly man in everyone. சோம்பலின் ஆதாம், The laziness, கர்த்தரை தேடாத ஆதாம், the one that never seek God. பொய்யின் ஆதாம், The Adam of lie. ஆண்டவரை வஞ்சித்த ஆதாம், The Adam that deceived the Lord. இருதயத்தை வேதனைப்படுத்தின The ஆதாம். Adam that cheated, hurt the Lord. அந்த ஆதாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் As long as you have that Adam in you, நோவா பிறக்கவே there is no Noah in you. ஆனால் ஆதாம் மரிக்கும் பொழுது, When Adam died, ஆதாம் மரிக்கும் பொழுது only when Adam died, நோவா வந்தார் என்று பார்க்கிறோம். you can see that Noah has been given birth. இன்றைக்கு நம்முடைய சுயம் சாகிறதோ, When your flesh died, இன்றைக்கு நம்முடைய சுயம் சாகிறதோ, when your flesh died, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். and that moment the Spirit of God will come. ஆவியானவர் வந்துட்டார்னா பேரையை கட்டுவார். Only when the Spirit of God comes, He will build the ark. பேரை தேவனுடைய சபையை குறிக்கிறது. The ark speaks about the house of God. சபைக்குள்ளே நீ ஓடி வர வேண்டும் என்ற பிள்ளையே. You need to come to the house of God. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். You need to be filled with the anointing of the Lord. பல வருஷம் ரட்சிக்கப்பட்டோம், Even though Abraham was saved, ஞானஸ்நானம் எடுத்தோம், even to baptize, இன்னும் ஆவி வரங்களால் நிரப்பப்படவில்லை. but yet will not be filled with the Spirit of God. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படவில்லை. You have never been filled with the Spirit of God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, They are people of God. தாகமுள்ளவன் கேட்க கடவானாக. If you are thirsty, you should ask. ஆவியானவர் உள்ள வந்துட்டார் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? You know what is the first sign that Spirit of God comes? ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்மை எல்லா வேதங்களும் முதல் தொடுகிறார். That first thing God touches the lips. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் நம்மை எல்லா வேதங்களும் தொடுகிறார். And God touches your lips. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்மை எல்லா வேதங்களும் முதல் தொடுகிறார். Acts chapter 2 where the Lord touches the lips. அக்கினி நாவினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். God fills us with fire. இந்த செய்தி நான் எதிர முடிக்க விரும்புகிறேன் என்றார். I would like to end my message with நமக்கு this. நேரம் பத்தாது. We have no much time. ஆதாம் உனக்குள்ளே மரித்தான், If Adam in you dies, சுயம் உனக்குள்ளே மரித்து போனான். if your flesh dies, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவாராக. Spirit of God will fill you. அவர் உன் நாவை தொடுவாராக. He will touch your lips. அநேகரை பார்த்து கேட்பார்கள், When people will ask me, அந்நிய பாஷை அறிவில்லாத பரலோகத்துக்கு போக முடியாதா? oh, can they not enter after the gift of tongues? நான் அதை சொல்லிட்டேன். Let me tell you, ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த முதல் அறிகுறி அந்நிய பாஷை வரவில்லாத கர்த்தர் நாவை தொடுகிறார். the first sign is the Lord touches your lips. ஒருவேளை நீ அந்நிய பாஷை வரவில்லாம இருக்கலாம். Maybe you might not have the gift of tongues. தாகத்தோடு கேளுங்கள். Ask in hunger. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தருவார். But the Lord will touch your tongue. இல்லாவிட்டால் வருகிற 5ஆம் மாதம் 1ஆம் தேதி கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு தருவார். And for the first meeting, the Lord will give you the நாவை tongue. தொடுங்கள் ஆண்டவரே. Say, Lord, touch my tongue, இந்த sir. அந்நிய பாஷை வர வேண்டும் ஆண்டவரே. I need the gift of tongues, sir. ஆண்டவரே, எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே. Spirit, come into my life. ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. Spirit, please leave me. என்று சொல்லி நீ கூப்பிட வேண்டும். You need to call the Spirit of God. உனக்குள்ளே வராவிட்டால், If you know why it never comes from you, உனக்குள்ளே பிறக்காவிட்டால், Noah is not born with you. தேவனுக்குள்ளே நீ போக முடியாது. You cannot enter the ark. நீ காப்பாற்றப்பட முடியாது. You cannot be delivered. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ அக்கிரமத்தில் நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், You need to be delivered from the wicked world. அழிவிலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், You want to be delivered from the உனக்கு destruction. பரிசுத்த ஆவியானவர் தேவை. You need the Holy Spirit. அன்பான தேவ பிள்ளையே, The people of God. ஆண்டவரை பார்த்து வாசி, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க. Say, Holy Spirit, come in என் here. சபைக்குள்ள வாங்க. Come to the church. என் நாவை தொடுங்க. Touch the lead. ஆவியானவர் வாங்க. Holy Spirit, please come. Please touch me. Please fill me. I need you, Holy Spirit. என்று நீங்க சொன்னீங்க என்றால், இந்த காலங்களில் ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஆவியானவர் உன்னை நிரப்புவார். நண்பர்களே, தேவ பிள்ளையே, People of God, ஒரு ஆள் கூட மைனாவை சூழாத அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. not even a single one of you should be left out without the Spirit of God. வேதனையோடு சொல்கிறேன், ஒரு ஆள் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. Not even one of you should let me not. வேதனையோடு சொல்கிறேன், ஒரு ஆள் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் அந்நிய பாஷையால் பேசப்பட வேண்டும். எல்லாரும் தேவனுடைய கரம் தொட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மிக சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மிக சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகளாக சபைக்கு வந்தும் நீ ஆவி வரனால் நிரப்பப்பட விட்டால் ஐயோ பரிதாபம். ஆனால் இன்றைக்கு நீ கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை நினைத்து பாருங்க, என்னை நிரப்புகிற
என்று சொன்னார். கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னார். பட்சபாதம் இல்லாதது வாலிபனாக இருக்கும் பொழுது எனக்கு அந்நிய பாஷை வரவில்லை. என்னோடு கூட இருக்கிறவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார். அழுது கண்ணீர் வடித்து சோஸ்தத்தினால் கிருபை பெருகும் என்று வசனம் இருக்கிறது. கைகளை தட்டி சோதரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சோதரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சோதரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நாட்களில் ஆண்டவர் அயமா வல்லமையாய் பயன்படுத்தினார். வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போது ஒரு நாள் அயமா தலையில கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆவியானவரே நாம கர்த்தர் தொட ஆரம்பிச்சார். தொட ஆரம்பிச்சார். மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தார். மணிக்கணக்காக பேச ஆரம்பித்தார். ஆண்டவரை தொட ஆரம்பித்தார். ஒரு மனிதனுக்கு தேவன் இருக்கிற ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? முதல்ல அவன் நாவை தொடுவான். நாவ இல்லாம தெரியாது, அந்நிய பாஷை இல்லாம தெரியாது உரைக்க முடியுமா? முடியும். யார் சொல்ல முடியாது? முடியும். இது யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏசாயா நாவ தொடப்படாம தீர்க்கதரிசனம் சொன்னார். அந்நிய பாஷை பேசுவது ஒரு மகிமையான மகத்துவமான ஒரு அனுபவம். அது தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு உறவு குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக அந்நிய பாஷை வர வைத்து பேசாம இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் அந்த வரவே இல்லாமல் கவலையோடு இருக்கிறார்கள். அப்பா தரமாட்டீங்களா தரமாட்டீங்களா தரமாட்டீங்களான்னு சொல்லி அநேகர் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். நான் சொல்றேன், உண்மையான கேட்டனா ஆண்டவர் ஒன்னாம தொடுவார். ஒன்னாம கருத்தை தொடுவார். முதலாவது உனக்குள்ள இருக்கிற ஆதாம் சாக வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆதாம் செத்தே ஆகும். Many people's life need the Adam to die. ஆதாம் சாகாத வரைக்கும் வல்லமை வராதுங்க. Until and unless Adam is dead, you can கீழ்ப்படியாத ஆதாம். The disobedient Adam. சபையே ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், கீழ்ப்படியாத ஆதாம் அநேக தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. The many people of God who have the disobedient Adam. கர்த்தர் சொல்லியும் கேட்காத ஒரு ஆதாம். Adam that never listened to the Lord. ஏவாள் பேச்சு கேட்கிற ஆதாம். Adam that listened to Eve. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஆதாம். Never obeyed the Lord. ஏவாள் பேச்சை கேட்ட Listening to Eve. சாத்தானுக்கு தலைவணங்கின ஒரு ஆதாம். The one who bowed to Satan. துரத்தப்பட்ட ஒரு ஆதாம். That has been cast from the தேவ தரிசனத்தை அறியாத ஆதாம். The one who don't know the word of God. தேவனுடைய திட்டத்தை அறியாத ஆதாம். Don't know the plan of God. மகிமையை இழந்த ஒரு ஆதாம். The one who lose the glory. இப்படிப்பட்ட ஆதாம் உனக்குள்ள இருந்தால் இன்றைக்கு மாறியாக வேண்டும். If you have such Adam in you, you need to repent. உனக்குள்ள இருக்கிற சுயம் சாகணும். You need your flesh to die. பழைய மாதிரி ஜெபிக்க முடியல. You cannot pray like before. ஒரு காலத்துல மகிமையாய் ஜெபித்த ஒரு ஆள். You was praying, powerfully prayed before. ஒரு காலத்துல தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆள். You was feeling the presence of God ஒரு before. காலத்துல ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருந்த ஒரு ஆள். You was faithful to God in everything. ஜெபத்தில் உண்மையாக இருந்தார். Faithful in prayer. ஆராதனையில் உண்மையாக இருந்தார். Faithful in worship. துதியில உண்மையாக இருந்தார். Faithful in கர்த்தர் செலுத்துகிற காணிக்கை தசமபாகத்தில் உண்மையாக இருந்தார். tithes and offering. இப்போது ஆண்டவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். But now you are deceiving the Lord. சபைக்கு சரியா போகிறல. You go to church properly. பல காரியத்தை சொல்லுகிறோம். You stay speaking anything. தாகத்தோடு வந்தடி. You who come with us. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆதாமின் ஆவி உனக்குள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. Some spirit of the enemy is in you. சிலர் இயேசு வரப்போகிறார் என்று பயம் இல்லாமல் இருக்கிறையா? Are you not fear? Don't you feel that சாய்ந்தான வேலை கர்த்தர் உள்ளாவார் என்று உனக்கு யோசனை சிந்தனை இல்லையா? don't you have the thought that God will have a move on a means even if உலகம் முழுவதும் அழியப் போகிறது என்ற ஒரு சிந்தனை இல்லையா? don't you ever know that the world is going to be destroyed? நோவா வெளிப்பட்டால் ஒளியே உனக்கு பாதுகாப்பு கிடையாது. Until and unless Noah has been revealed, there's no நோவா protection. வெளிப்பட்டால் ஒளியே உனக்கு பிள்ளை கிடையாது. You have no harm if Noah is not revealed. நோவா வெளிப்படாமல் இருந்தால் பிள்ளை இல்லை. நோவா வெளிப்படாமல் இருந்தால் பாதுகாப்பு இல்லை. நோவா வெளிப்படாமல் இருந்தால் உயர்வு இல்லை. நோவா வெளிப்படாமல் இருந்தால் புதிய வானம் இல்லை. நோவா வெளிப்படாமல் இருந்தால் வானவில் கிடையாது. தேவனுடைய உடன்படிக்கை கிடையாது. தேவன் நம்மோடு கூட உறவ மாட்டார். ஆகவே நோவா நமக்கு தேவை. அந்த நோவா பரிசுத்த ஆவியானவர். The Noah that is the Holy Spirit. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம் என்னவென்றால் And the most important thing is because of prayer today. எனக்குள்ள இருக்கிற ஆதாம் சாவதாக. May the enemy be died. எனக்குள்ள ஜெபிக்க முடியாமல் சோர்வு கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு ஆதாமின் ஆயுள் சாவதாக. Let the sorrow spirit of Adam die. எனக்குள்ள இருக்கிற பின்மாற்றத்தின் ஆழம் சாவதாக. And this backsliding spirit die. ஆவியானவரே நிரப்புங்க. Holy Spirit fill me. இந்த அபிஷேகத்தினால் நிரப்புங்க. Anoint me, Lord. வல்லமையினால் நிரப்புங்க.
இந்த thirst. காலையில கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. Lord, fill you this morning. இந்த காலையில உன் குடும்ப சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவாராக. Lord, change your family அவங்க situation. சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்ட ஆவியானவர் வந்துட்டாங்க, உன் வாழ்க்கை மாறுங்க, உன் சூழ்நிலை மாறுங்க. ஆவியானவர் கூட இருக்கிறதுனால உன் வாழ்க்கை நிறைய போராட்டம். ஆனா ஆவியானவர் உள்ள வந்துட்டாங்க, எல்லாவற்றையும் உனக்கு செய்யலை கற்றுக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் உன்னை நடத்திக் கொண்டே இருப்பார். சோதனை மேற்கொள்வாய், வளர்களை மேற்கொள்வாய், சட்டங்களை மேற்கொள்வாய், பேசுகளை மிதிப்பாய். ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்யலை தருவார். Every day the Spirit of God comes in you. 25 வருஷம் கிறிஸ்துவனாக இருப்பது முக்கியமல்லங்க. It's not important for you to be a Christian for 25 years. 30 வருஷம் கிறிஸ்துவனாக இருப்பது முக்கியமல்லங்க. It's not important for you to be a Christian for 30 years. வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறாரா? You have the Spirit of God in you. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள You இருக்கிறது. have the power of God in you. ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு தாளந்தை கொடுக்கிறார். God give him 1 talent, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்கிறார். another one 2 சில talents, பேருக்கு 5 தாளந்தை some கொடுக்கிறார். people 5 talents. ஆகவே அவர்கள் ஜெபிக்கிற அளவுக்கு தேவன் தாளங்களை கொடுக்கிறார். God give according to all the prayer. ஒரு தாளந்த புகழ்ச்சிக்காக பயன்படுத்து. Lord, heal your talent, use it. 2 தாளங்களை பெருக வை. May multiply your talent. அஞ்சம் பட்டமாற்று. 5 to be 10. அந்நிய பாஷை சத்தமாய் பேசு. Speak in tongues. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Oh, as praise. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். I'm going to pray. ஆவியானவர் இந்த இடத்துல சில தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். God is going to break some obstacles. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச அந்த வாரம் ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ வர போகிறார். God is releasing a breakthrough in your finance. நிறைய காரியங்களை நான் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். நான் சமயம் போல There's no much time. I want to just preach until chapter 9. இந்த 5ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. Many things in chapter 5. ஆதாம் வாழ்ந்தான், ஆதாம் நாமைக்கு வரைக்கும் வாழ்ந்தான். Adam lived up to Lamech. நாமைக்கு வரைக்கும் ஆதாம் வாழ்ந்தான். Lived up to Lamech. வல்லமை வெளிப்படவில்லை. And the power was not வல்லமை revealed. வெளிப்படவில்லை. The power was not அவன் revealed. மரித்து போனான். And he's dead. ஆவியானவர் வெளிப்பட்டார். What is blessed to reveal? இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொடுவதாக. When this message touches your heart, முழங்கால் படியிடுவோமாக. let us all kneel. இல்லாட்டி எழுந்து நிற்போமாக. Let us stand. ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யுங்கள் பிள்ளை. ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆதாம் செத்து போவதாக. அன்பர்களே, இந்த செய்தி உங்களோட கூட கர்த்தர் பேசியிருப்பார்.